ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈவினிங்க்கெலாம் நான் வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருந்தேன். எங்கள் அம்மா வீடும் எங்கள் வீடும் ஒரே ஊர் தான். ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி தள்ளி இருப்போம். எப்பயாச்சும் இங்கே வந்துட்டு போவோம். அதனால் இன்றைக்கி இங்கே வந்தோம். சரி, வந்ததுக்கு ஏதாவது வீடியோ எடுப்போம் அப்படின்னு எடுத்ததாக வந்து எங்கள் அம்மா வீட்டு கொல்லைப்புறத்தை வந்து உங்கள்கிட்ட காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தது. கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் அழகாக இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி, உங்கள்கிட்டையும் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்ச லைக் பண்ணுங்கள், கூட வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கூரை வீடு தான் வந்து எங்கள் அம்மா வீடு. இந்த ஒரு சந்து தெரியுது பாருங்கள், அது வழியாக தான் வந்து நாங்கள் வந்து கொல்லைக்கு வரணும். இந்த தட்டி எதுக்காக அடைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டு வேலை நடந்துகிட்டு இருந்துச்சு, அதனால் வந்து தட்டி அடைச்சிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பேஸ் மட்டத்தில் மண்ணு கொட்டி அப்படியே இருக்குது, இன்னும் வேலை ஆரம்பிக்கலை. மேலே வந்து அப்பா வந்து கீரை விதைலாம் போட்டு வளர்த்துருந்தாங்க. ஆனால் இப்போ வளரல, ஆடுலாம் கடிச்சிருக்கு. அப்போ கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, இப்போ இல்லை. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இது வந்து மாட்டு கொட்டகைன்னு சொல்லுவாங்க. மாட்டு கொட்டா தான் இது. முன்னாடி ஒரு 4-5 மாடு மாதிரி இருந்துச்சு வீட்டில். அதனால் வந்து இதை வந்து கொட்டா கட்டினாங்க. இப்போ ஆனால் மாடு இல்லைங்கிறதுனால இதை வந்து வேஸ்ட்டு பொருள்லாம் போட்டுக்கிட்டு, துணி துவைச்சா மழை டைமில் இங்கே காய போட்டுக்கிட்டு அதை மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. மோட்ரு வச்சுருக்காங்க பாருங்கள். இது வந்து செவுரு வைக்கணும் அப்படின்னா வந்து அந்த போஸ்ட் வந்து செவுரு வைக்கிற மாதிரியான போஸ்ட் இல்லை, வேறு மாதிரி வந்து ப்ளெயினாக இருக்குது. அதனால் செவுரு வைக்க முடியல. அப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த பக்கம் அந்த மாட்டுக்கொட்டையை ஒட்டின பக்கமே வந்து ஒரு 4-5 தென்னங்கன்று தான் நிறையா இருக்கும் எங்கள் கொல்லையில். கீரை விதை போட்டிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, தென்னங்கன்று மூலைக்கு மூலம் நிறைய வச்சுருக்காங்க. இந்த மருதாணி கன்றுலேருந்து தான் அன்றைக்கி என் பொண்ணுக்கு வந்து மருதாணி பறித்து எங்கள் தம்பி ஒய்ஃப் கொடுத்து அனுப்புனாங்க. இந்த கூண்டுக்குள்ளே என்ன செடி வச்சுருக்காங்கன்னு தெரியல, கிட்ட போனால் தெரியும், என்னால் போக முடியல, அதனால் போகல ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் வாங்க பார்க்கலாம் உள்ளே போய் இன்னும் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு. இது வந்து கவர்மெண்ட் பாத்ரூம். இது பாருங்கள், எங்கள் வீடு எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு. ரொம்ப நாளாகவே கட்டி வந்து இப்போ வேலை செய்ய முடியாத நிலைமையில் அந்த வீடு கிடக்கு. எப்போ வந்து இது வந்து ஒரு மாளிகை ஆக போகுதுன்னு தெரியல. முன்னாடி ரொம்ப காடாக இருந்துச்சு இந்த இடம்லாம், இப்போ க்ளீன் பண்ணலாம், கொஞ்சம் க்ளீனாக இருக்குது, அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இது வந்து என்னென்னா கவர்மெண்ட்டு பாத்ரூம் சொல்லுவாங்களா, அந்த பாத்ரூமு. இதுதான் வந்து செடி. இது என்ன செடினா, அந்த தர்பூசணின்னு சொல்லுவாங்களா, அந்த செடி இது. இதில் தான் வந்து இங்கே பாருங்கள் காய் கிடக்கா. அந்த காய் வந்து இது ஒன்று இருக்குது பாருங்கள், இது ஒன்று பெருசு. இது அங்கே ஒரு பிஞ்சு, அந்த முனையில் ஒரு பிஞ்சு கிடக்கு. இதோ ஒரு பெரிய பிஞ்சு ஒன்று இருக்கா, இந்த ஒரு காய் இருக்கா. இப்போ வந்து சூப்பராக இருக்குது, செப்ரேட்டடாக இருக்க மாதிரி இருக்குது எங்கள் வீட்டுக்குள்ளே. அதனால் ஆசையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வீடியோ போடுறேன். இது வந்து இந்த பாத்ரூமோட செப்டி டேங்க். அது மேலெலாம் அந்த வீணாக போன பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. இந்த தென்னை மரம், அப்புறம் இந்த ஒரு மரம், அந்த லாஸ்ட்டு வரைக்கும் தென்னை மரம் தான் இருக்குது. இதுலேருந்து இது வரைக்கும் நம்ம வீட்டுக்குள்ளே தான். அப்புறம் அந்த கூடில் போய் பார்ப்போம் வாங்க. கூடு வந்து தம்பி வந்து அடைச்சி வச்சுருக்கான் போல். இது உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அரளி செடியும் போகல, அந்த அரளி செடி இருக்குது. அப்புறம் வந்து கனகாமரம் பூக்கன்று. அப்புறம் உள்ளே வந்து கொஞ்சம் தழைலாம் வந்து வீணாக போன அந்த செடிலாம் சொல்லுவாங்களே, ஒரு வேப்பங்கன்று ஒன்று இருக்குது. அப்புறம் இதெல்லாம் வந்து வீணாக போன கன்று. இது வந்து ரோஸ் செடி. இப்போ தான் ரோஸ் செடி வச்சு கலப்புறாங்க நம்ம வீட்டில். நான் வந்து அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்துருச்சு. அப்புறம் இது வந்து சுண்டக்காய் கன்றுன்னு நினைக்கிறேன், சுண்டக்காய். அப்புறம் இங்கேருந்து கீழே போடு, பிச்சை அது பாப்பா, கீழே போடு. ஐயோ அத்தை அடிக்கும். அப்புறம் இந்த சந்து வழியாக வந்தோம் அப்படின்னா எங்கள் வீடு இது இருக்குங்களா. இங்கேருந்து இந்த சைடு நீட்டாக பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், அந்த விறகு உடச்சி போட்டு அந்த க்ளீன் பண்ணியிருக்கிற வரைக்குமே நம்ம இடம் தான், எங்கள் அம்மா வீட்டு இடம் தான். மணல் வந்து இந்த பேஸ் பண்ணுறதுக்காக எடுத்து போட்டாங்க. அதை அப்படியே கொஞ்சம் கொட்டிட்டு பாக்கி வந்து அப்படியே கிடக்கு. இது சவுடுன்னு சொல்லுவாங்க. இந்த சவுடு வந்து இந்த குழியிலேருந்து எடுத்தது, அதை வச்சு மிந்திருக்கு. இங்கே வந்து ஒரு கீரை போத்து வச்சுருக்காங்க, தட்டு. இந்த ஓரத்தில் இருக்குது, இந்த ஓரம் வந்து தென்னை மரம் நட்டுருக்காங்க. இந்த ஓரம் ஃபுல்லாகவே வந்து இது வரைக்கும், அதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் வந்து ஒருத்தவங்களோடது அந்த இடம். இது வரைக்கும் வந்து நம்மளோட இடம் தான் இது ஃபுல்லாகவுமே. இப்போ இங்கே என்ன செடி கிடக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பரங்கி செடின்னு சொன்னிச்சு அம்மா. பரங்கி செடி இங்கே பாருங்கள், பரங்கி செடி நிறையா இருக்குல்ல. முன்னாடிலாம் வந்து எங்கள் வீட்டில் இவ்வளோலாம் செடிலாம் நான் வளர்க்க மாட்டேன். எனக்கு வளர்க்கணுன்னா நிறைய பூவெல்லாம் வச்சுருக்கு போல். இங்கே பாருங்கள், நிறைய நிறைய வச்சுருக்கு, பூவெலாம் நிறைய வச்சுருக்கு. காயெல்லாம் கண்டிப்பாக இருக்கும், ஏதாவது பிஞ்செல்லாம் இருக்கும். இதுலேருந்து தான் வந்து சவுடு வந்து எடுத்தாங்க வீட்டில். இதுலேருந்து எடுத்து தான் இதுக்கு கொட்டினது.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து நம்ம அம்மா வீட்டோட கொல்லைப்புறம். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.